இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாவில் நிறைய சக்ஸஸான மக்களோட வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சக்ஸஸான மக்கள் எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் சக்ஸஸ்ன்றது ரொம்ப ஈஸி தான், அதுக்கு கன்சிஸ்டன்சி தேவை, டிசிப்ளின் தேவை, வாழ்க்கையில் நம்ம ஒரே ஃபோக்கஸாக வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ நான் பிரேக் பண்ணது ஒன்று தான். சக்ஸஸுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா ஃபெயிலியருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கணும்ல. நீங்களே சொல்லுங்கள், கரெக்டு தானே? ஸோ அப்போது அந்த ஃபெயிலியருக்கு உண்டான ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு சின்ன சக்ஸஸை நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் திருப்பியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியரை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன சக்ஸஸ் கொடுக்கலாம்? ரொம்ப சின்ன சந்தோஷம் போதுங்க, சின்ன சக்ஸஸ் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினமும் 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்துக்கிறாள். அப்போது நான் ஒரு 5 மணிக்கோ 6 மணிக்கோ எழுந்து இதுதான்டா சக்ஸஸ் அப்படின்ட்டு என்னோட மூளைக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ என்னோட மூளை என்ன பண்ணும்? ஆமாம், ஸோ ஃபெயிலியரே ஆகிட்டு இருந்தவர் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிட்டார், ஒரு 5 மணிக்கு எழுந்துட்டார், 6 மணிக்கு எழுந்துட்டார் அப்படின்ட்டு என்னோட மூளை ரீவயர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீவயர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறமா நான் எந்த விதமான கஷ்டமான சக்ஸஸை நோக்கி நான் பயணித்தாலும் அது எனக்கு ஈஸியாக முடிய ஆரம்பிக்கும். ஸோ நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆச்சுன்னா ஸ்பார்க் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு ஃப்ரீ பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட லைஃப்பை 7 நாளில் மாற்றத்துக்கு உண்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் உங்கள் பாலமுருகன், இது உங்கள் பிஎம் பாஸ்.